வீண் தந்தையிடமிருந்து நமக்காய் வரங்களை வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வரங்களா திறன்களா, கிஃப்ட்ஸ் ஆர் டேலண்ட்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 12 முதல் 11 வசனங்கள். சகோதரரே, ஆன்மீக வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைய மனன வசனம் யாக்கோபு 1:17. எந்த நல்ல ஈவும் பூரணமான எந்த வரமும் விண்ணகத்தில் உள்ள ஒளியின் பிறப்பிடமாகிய திருத்தந்தையிடமிருந்தே வருகின்றது. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights. திருமறையில் தரப்பட்டுள்ள ஆன்மீக வரங்களின் பட்டியல்களில் ஒன்றும் முழுமையானதல்ல. No list is exhaustive. அவைகளெல்லாம் எடுத்துக்காட்டுகளாகத்தான் தரப்பட்டுள்ளன. They are simply suggestive. நேரடியாக சொல்லப்படாத எத்தனையோ வரங்கள் உண்டு. இதோ சில எடுத்துக்காட்டுகள். பிறந்து 6 வாரங்களில் காய்ச்சலினால் பார்வை இழந்த ஃபேனி கிராஸ்பி என்ற அம்மையார் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். 92 வயது வரை உயிரோடு இருந்து அவர்கள் மரித்தார்கள். ஒரு நாளும் பழமையாகாத 8000த்திற்கும் மேலான பாடல்களை ஏற்ற கர்த்தர் அவர்களை அற்புதமாய் பயன்படுத்தினார். Blessed assurance, Jesus is mine. இந்த பாடலை எல்லாம் ஏற்றியது அவர்கள்தான். மட்டுமல்ல, தமது புகழை பாடுவதிலும் பறைசாற்றுவதிலும் ஆண்டவர் கலை உணர்வை, ஆர்ட், அதிகமாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். ஆராதனை கூடத்திற்கு எல்லாவித நுண்ணிய வேலைகளையும் நுட்பமாய் செய்கிறதற்கு வேண்டிய ஞானம், அறிவு கூர்மை, தொழில் திறன் அத்தனையும் உண்டாகுமாறு கடவுள் பெசலேயேலை தமது ஆவியினால் நிரப்பினார். இதை யாத்திரையாகமம் 31 வாசிக்கிறோம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சகோதரன் நவநீதர் இதற்கு ஒரு நவீன எடுத்துக்காட்டு. அவரது ஓவியங்கள் அநேகரை மிஷனரி களங்களுக்கு துரத்தி விட்டுள்ளன. அகத்தூண்டுதலான பாடல்களை ஏற்றவும், குயில் போல் பாடவும், இனிமையாய் இசைக்கவும் நம் நண்பர் பலருக்கு கடவுள் வரம் அளித்துள்ளார். இவ்வித அசாதாரண வரம் பெற்றதில் தாவீது ஒருவன். அவனை அபிஷேகம் பெற்று இன்பமாய் பாடிய தாவீது என்று திருமறை அழைக்கிறது. 2 சாமுவேல் 23:1. மிஷனரி பணி உலகில் காலம்போற்றும் பாடல்களை ஏற்றும் வரம் பெற்றவர் அண்ணன் எமில் ஜெபசி. அப்படியே தொழுகை பாடல்களிலே காலம்போற்றும் சில பாடல்களை இயற்றியவர் நமது மதிப்பிற்குரிய தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள்.
மட்டுமல்ல, மிஷனரிகளும் வேதாகம மொழியாக்கர்களும் புதிய மொழிகளை குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள முடிந்தது இறைவன் அருளும் வரத்தினாலேயே. இல்லையே 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லியம் கேரிக்கு அத்தனை மொழிகளில் திருமறையை மொழிபெயர்க்க எப்படி முடிந்திருக்கும்? ஏறக்குறைய 40 மொழிகள் திருமறையை மொழியாக்குவதற்கு அவர் நேரடியாகவோ அல்லது பின்னணியில் இருந்தோ உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் வரம்தான். இவைகளையெல்லாம் வரங்கள் என்று வர்ணிப்பதா அல்லது வெறுமனே திறமைகள், தாளந்துகள் என்று சொல்லுவதா? ஆர் தே கிஃப்ட்ஸ் ஆர் சிம்பிளி ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் என்று ஒரு விவாதம் உண்டு. பாடுதல், வரைதல், மொழிபெயர்தல் இவையெல்லாம் வெறும் திறமைகள் தான், இவைகளெல்லாம் வரங்கள் அல்ல என்று சிலர் வாதாடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை திறமைகளையும் கொடுப்பது இறைவன் தானே. அவர் கொடையாய் தரும் எதுவும் அது வரம்தான். உன்னை சிறந்தவன் ஆக்குகிறவர் யார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 4:7 ஒரு கேள்வி இருக்கிறது. இயல், இசை, நாடகம், ப்ரோஸ், பொயட்ரி, டிராமா ஆகியவற்றில் கிறிஸ்தவ பணி உலகு பின்தங்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வரம் என்றவுடன் அந்நிய பாஷை, அற்புத அடையாளம், இதை மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். நமக்கு பயிற்சி எடுக்க வேண்டும், பக்குவப்பட வேண்டும், பழக்கம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும், இப்படியெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. எனவேதான் இன்று வெளிவரும் பாடல்கள் பெரும்பாலும் செய்யுள் நடையிலே கிடையாது. அவையெல்லாம் ஒரே நடைதான். தே ஆர் நாட் பொயட்ரிக்கல், தே ஆர் சிம்பிளி ப்ரோசைக். அன்று சார்ல்ஸ் வெஸ்லி இருந்தார், அன்று ஐரா சாங்கி இருந்தார், அன்று தமிழ் திருச்சபைக்கு தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் இருந்தார், தரங்கம்பாடி ஞா சாமுவேல் ஐயர் இருந்தார். கர்த்தாவே, இன்றைக்கு திருச்சபைக்கு இப்படிப்பட்ட மக்களை எல்லாம், இப்படிப்பட்ட தாசர்களை எல்லாம் நீர் எழுப்பி தரமாட்டீரா? கீர்த்தனையை அன்று ஒரு நாள் புரட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான பாடல் இருந்தது, அதிலே ஒரு அருமையான கவி இருந்தது, அதை வாசிக்கிறேன். இந்தியாவின் அருங்கலைகள் இணைந்திங்கு சுவை ததும்பும் இயல், இசை, நாடக, தமிழ் மனம் ஓங்கவே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வரங்களை தருகிறீர், திறமைகளை தருகிறீர், தாளந்துகளை தருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் தான். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வரத்தை பெற்றுக்கொண்டு அதை புதைத்து வைக்காதபடி, துணியிலே சுற்றி புதைத்து பத்திரமாக வைக்காதபடி, அதை பயிற்சிக்க வேண்டும். பயிற்சிக்கு முன்னால் அதற்காக பக்குவப்பட வேண்டும். அதற்கான காரியங்களை படிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறவைகளை நாங்கள் தீட்டிக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தார். சோம்பேறித்தனத்தை, ஏனோ தானோ என்கிற நிலைமையை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நிலைமையை கிறிஸ்தவத்திலிருந்து வேரோடு நீர் பிடுங்கி எரிந்து விடும் ஆண்டவர். இயல், இசை, நாடகத்திலே கிறிஸ்தவம், அதுவும் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ உலகு முன்னணிக்கு வர கர்த்தாவே நீர் அருள் புரியும், நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.